உன்னயமே ஹோய் உன்னயமே ஹோய் இதம் வந்தேனும் நாராயணம் விட்டும் அச்சுதம் கேசவா சந்தோக சாமம் பேரு. அடியேன் பண்ணின பாக்கியம் சாமவேதத்துல பிறந்து எஜுர்வேதத்துல ஸ்வீகாரம் போனவன். அதனால 2 சொத்தும் அடியனுக்கு உண்டு. தத்தபுத்திரனுக்கு 2 மக்களிலும் முடியாமா போலே என்று வியாக்கியானம் பண்ணார் திருப்பாவையில. தத்தபுத்திரனுக்கு ஸ்வீகாரம் கொடுக்கப்பட்ட பிள்ளைக்கு 2 மக்களிலும் பிறந்த இடம் ஸ்வீகாரம் போன இடம் 2 செல்வத்திலும் பங்குண்டு. இப்ப சட்டம் என்னவோ ஆக அடியேன் ஸ்வீகாரம் போன இடம் எங்க அத்தைக்கு. அங்க கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போனார் அவர். அடியேன் பிறந்தது எஜுர்வேதத்தில் அவர் வித்தையை கொடுத்து விட்டு போனார். 2 பேராலும் அடியேனுக்கு கிடைத்த பாக்கியம் புரியுதா? அதனால எதிர்வேதி சாமவேதத்தை சொல்லலாமான்னு கேட்கவே உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா சாமமும் ஓதினேன் பூர்ணமா இல்லை, கொஞ்சம் உபயுக்தமா எவ்வளவு வேண்டுமோ உபனிஷத்துக்கெல்லாம் சொல்லி வைத்தார்கள். அதுக்கு மேல இந்திரன் சந்திரன் குபேரன் ருத்ரன் இவாளை புகழற பகுதியெல்லாம் சொல்லி தரல. அது தேவையும் இல்லை. என் கணவன் என் கணவன் என் கணவன் அவனுடைய புகழை சொல்றதை விட அடுத்தாத்து மாமா என்ன புகழ் அடைந்தார் அப்படின்னு சொல்றதுனால என்ன பெருமை வரும்? யோஜனை பண்ணி பாருங்க, என்ன வரும்? சிறுமை வரும். இவருக்கு அவன் பேரை சொல்ற நினைப்பாளா இல்லையா? என் பெருமானை எனக்கு நாயகனை சொல்லுவதை தவிர வேறொருத்தனை பற்றி பேசுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. ஆகையாலே இந்த உலகத்தில் உள்ளவர்கள் கைங்கரியத்துக்கு இடையீடு இல்லாமையாலே சேஷபூதனான அடியவனுக்கு கைங்கரிய செல்வம் மிக்கிருக்கும். ஆச்சாரிய ஹிருதயத்தில் பின்னால் அனுபவிக்கப்படும். 184வது சூத்திரம் முதல் பிரகரணம். அதுல அழகா சொல்றார் என்ன? மோட்சதானத்தில் பிரணத பாரதந்திரியம் வளம் மிக்க நதியிலே கரை புரளும் அப்படின்னு ஒரு சூத்திரம். ஆச்சாரிய சூத்திரம் அவ்வளவு லேசில புரிஞ்சுக்க முடியாது. ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன சம்பந்தம்னா நாயனாருடைய சொந்த வாக்கியம் எதுவுமே கிடையாது. இதிகாசங்கள் புராணங்கள் ஆழ்வார்களின் அருளி செயல்கள் அவைகளையெல்லாம் கோத்தாரே தவிர மோட்சதானத்தில் விஷ்ணு புராணம், பிரணதபார தந்திரியம் வால்மீகி ராமாயணம், வளம் மிக்க நதி ஆழ்வார் பாட்டு, கரை புரளும் ஆழ்வார் பாட்டு அல்ல சேர்த்து ஒரு சொல்லாக ஆக்கி இருக்கிறார். ஆக என்ன அர்த்தம்னு கேட்டா, மோட்சத்தை தருவதிலே தன்னுடைய திருவடிகளிலே பிரபத்தி பண்ணி இருக்கிறார்களே அவர்களுக்கு தன்னை அடியனாக்கி கொண்டு எம்பெருமான் இருக்கின்றான் என்பது சொல்லப்படுகிறது. அது எங்கே தெரிகிறதுன்னா திருவாட்டாற்றிலே. திருவாட்டாறுங்கிற மலையாள திவ்ய தேசத்துல இந்த குணம் அடியார்க்கு அடியவனாக இருந்து உமக்கு என்ன கைங்கரியம் பண்ணட்டும்னு இவன் அவனுக்கு பண்ண வேண்டியதை அவன் இவனுக்கு பண்றான். பிரணத பாரதந்திரியம்னு பேர் இருக்கு.
அப்படின்னு ஒரு சூத்திரம். இப்படி அருளி செய்தது. இதில் பிரணதபாரதந்திரியம்னா அடியார் இட்ட வழக்கனாக இருப்பது. பெருமாளே பேசாத படுத்துன்னு தூங்கு, என்ன கேட்காத எழுந்து வெளியில போனே விளக்கு பிச்சேன். நான் பெரிய பெருமாள் வெளியில போகணும்னு நினைச்சாருன்னா இவன் வாசப்படியிலே குறுக்கப்படுத்துன்னு இருப்பான். என்னடா இது, இவனை தாண்டி எப்படி போறதுன்னு அவன் தூங்குவானா முடிச்சுட்டு இருக்கான். என்ன எங்க போற ராத்திரியில ஊரை சுத்தி பார்த்துட்டு எல்லாம் பகல்ல பார்த்துக்கலாம், பேசாதப்படும். நாயந்த அந்த விளக்கு தூண்டுற பிச்சன் அவனுக்கு அத்தியந்த பாரதந்திரிய பரவசனாய் கொண்டு எம்பெருமான் போய் படுத்தானே, உறங்கினானே. அவனை பார்த்து உற்சவ காலம் வரும்போது நம் பெருமாளே இன்னைக்கு உத்தரவீதி பேசணுமா, ஜாக்கிரதையா போயிட்டு வரும். இதுதான் ஆசிரித பாரதந்திரியம். ஆசிரிதர்கள் அடியார்கள், பாரதந்திரியம் அவர்கள் இட்ட வழக்கனாய் இருப்பது. அந்த ஆசிரித பாரதந்திரியம் யாருகிட்ட நாம பார்த்தோம்? நடந்த கால்வெள்ளுந்தோ நடங்க ஞாலமேனமாய் இடந்த மெய்குலுங்கவோ விலங்கு மல்வரைச்சரம் கடந்த கால்கரை பறந்து காவிரி குடந்தையுள் கிடந்தவாறெழுந்திருந்து பேசு வாழிகேசனே. திருமழிசி ஆழ்வார் திருக்குடந்தையிலே 6வது முதலை அனுபவிக்கிறார். இவர் போனா எல்லா திவ்ய தேசங்களும் பெருமாள் சயன திருக்கோலமாவே இருக்கு, படுத்துட்டே இருக்கார். பெருமாளே எந்த ஊருக்கு போனாலும் சோம்பேறித்தனமா படுத்துட்டே இருக்கிறேன், இதுக்கு என்ன காரணம்? நடந்த கால்கள் நொந்தவோ ஸ்ரீராமனாக அவதாரம் எடுத்து அயோத்தியிலிருந்து லெங்க வரைக்கும் நடந்து போயிட்டு வந்த சிரமத்தினால தூங்குறியா? நடங்க ஞாலமே நமாயிடந்த மிழ்குலுங்கவோ வராகமாக அவதாரம் பண்ணி ரசாதலத்தில் மூழ்கி இருக்கிற பூமியை தேடி 7 உலகும் ஓடினாயே, அதனால் உடம்பு அசதி கொண்டதால் உறங்குகிறாயா? விலங்கு மல்வரைச்சரம் எங்க? கடந்த கால்கரை பறந்த காவிரி குடந்தையுள். நல்ல நீர் வாய்ப்பு, ஜில்லு 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 ஜில்லுன்னு தூக்கம் வராதவனையும் தூங்க வைக்கிற இடம். அந்த இடத்தை பார்த்து வந்து திருக்குடந்தை என்கிற திவ்ய தேசத்திலே உறங்குகிறாயே, எதற்கு? பெருமாள் அதுக்கு பதில் சொல்றதுக்காக வாய திறந்தாராம். ஒரு கவி, உன்னை பாடுகின்ற கவி, பெருந்தமிழன் நல்லேன் பெரிதுன்னு நானே என்ன பாராட்டிக்கிறாப்புல நீ செஞ்சு வச்சிருக்க. அப்படி இருக்க ஒரு மரியாதை வேண்டாம்? படுத்துட்டே பதில் சொல்ற. எழுந்திருந்து பேசு. பெருமாள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு எழுந்தாராம். இவர் சிரமப்படுறத பார்த்தார். பாதி எழுந்து பாதி படுத்த நிலையில இருந்தார். நீ எழவும் வேண்டாம் படுக்கவும் வேண்டாம், இப்படியே இருந்தார். இன்னைக்கு உத்தான சாகித்யம் தான் திருக்குடந்தையிலே. எழுந்திருந்து பேசு. அந்த நிலையை பார்த்தார். இதுவும் படுக்கிறத விட உட்கார்றத விட நிக்கிறத விட நடக்கிறத விட இது ரொம்ப அழகா இருக்கு, வாழின்னு. வாழி பல்லாண்டு பல்லாண்டு இப்படியே இரு என்று பிரணத பாரதந்திரியம் அடியார் இட்ட
வழக்காயிருத்தல் மிக மிக விளங்கும் என்கையாலே இந்த குணம் விளங்க பெறுவதுதான் இந்த திவ்ய தேசத்துக்கு வளம் மிகுதி. வளம் மிக்க அவன். அதுக்கு என்ன வளம்? இதுதான் வளம். எம்பெருமான் சொன்னபடியெல்லாம் கேட்கிறவனா இருக்கானே, இதுதான் வளம். யார் அவன்? கேட்பாரற்ற சுதந்திரன். அவன் எதை பண்ணாலும் யாராவது ஏன் பண்ணேன்னு கேட்க முடியுமா? சுவாதந்திரியமே வடிவெடுத்தவன். இரண்டாவது, எல்லாரையும் நியமனம் பண்ணுகிற சர்வ நியந்தான். தன்னை நியமனம் பண்ண, நியமனம்னா ஆணையிட ஒருவர் இல்லாமல் எல்லாரையும் ஆணையிடுகிறவன் சுதந்திரன். அதற்கு மேலே சர்வநியந்தா. அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் நமது விதிவகையே என்று ஆழ்வார் பலகாலும் சொல்லும்படி ஆழ்வாருக்கு பரதந்திரனாய் ஆழ்வார் சொன்னபடியெல்லாம் செய்கிற நியாமியனாய் இருந்தான் என்றால் அதனில் மிக்க வளம் உண்டா? வளம் வளம்னா செல்வ வளம் அல்ல, எம்பெருமானே சொன்னபடி கேட்கறது இந்த ஊருக்கு வளம் என்கிறார். ஆக வந்து வந்துன்னா நாம் செல்ல வேண்டும். இன்ன தேசங்கள் தோறும் தானே வந்து அழ்வார் சொல்றார், நான் இன்னைக்கு திருக்குடந்தைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கச்சு 6வது முதன் வந்து நீர் வர வேண்டாம், கால் நொந்து போகும், நானே வந்துட்டேன். இன்னொரு விதேசம் போகணும்னு நினைக்கிறார், திருப்புளிங்குடி போகணும்னு நினைக்கிறார். அழ்வாரு வந்துட்டேன், அது என்ன திருப்புளிங்குடி என்று ஆழ்வார் நினைத்ததற்கெல்லாம் முந்திக் கொண்டு தானே வந்து ஆழ்வார் இருக்கிற இடத்துக்கு வந்து, ஏன்னா ஆழ்வார்ட்ட வியாக்கியானம் பண்ணார். திருமணம் நிச்சயமான பின்பு வதுவிருக்கிற வீட்டிலே மணமகனாவான் போய் அசடு வழியுமா போல உலகத்தை எப்படி கண்டிருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு, 2 மாசம் இருக்கு. நம்ம மாப்பிள்ளையா வரிக்கப்பட்ட பையன் அவளை பார்த்துட்டு வரலாமே. இவனுக்கு அப்புறம்தான் உன்னை பிடிச்சுக்க போறது ஆயுசு பூரா. அத போய் உன்னை பிடிச்சுக்க போறதுன்னா ஒன்னை தவிர வேற எதையும் பிடிக்காத ஒன்னையே பிடித்து நீங்க விபரீதமா அர்த்தம் பண்ணிட்டு நடக்கிறத நினைச்சு சிரிக்கிறேன். நான் சொல்றது அதல்ல. இப்படி புதுமண பெண்ணாக வரப்போகிறவளை அடிக்கடி சென்று பார்க்குமா போல வந்து, ஐயோ பராங்குஷ நாயகி அந்த ஊர்ல எல்லாம் போனா அவளுக்கு கால் வலிக்காதா, நாமே போய் அவளை பார்த்துருவோமே என்று வந்து, புது பொண்டாட்டி இல்லையா பராங்குஷ நாயகி, இன்னைக்கு தானே புக்காத்துக்கு போறார் ஸ்ரீவைகுண்டத்துக்கு. அவர் போறதுக்கு முன்னாடி வந்து கைய பிடிச்சி நாம கூட்டிட்டு போவோம்னு வந்து, எம்பெருமானுக்கு அதுவும் உண்டு. வந்து இன்று இந்த மோட்சத்தை பெறுவதற்கு காரணமாய் இருக்கிறானே, அது இன்று நேற்று வரை இல்லை. அதாவது நேற்று வரை நான் எதிர்பார்த்ததல்ல, இன்று விடிவு இப்படி நல்விடிவாக விடிய கண்டேன். எம்பெருமான் வந்து அழைச்சின்னு போறதுக்கு நிற்கிறான். பெருமான் வந்தான். வந்து என்னப்பா என்ன காரணமா வந்த, என்ன வேலை அப்படின்னு, விண்ணுலகம் தருவான்
தருவானாய். அழ்வார் அனுபவத்தை சொல்றார். விண்ணுலகில் வாழ்ச்சி தருவானாய் என்று சொல்லாமல் விண்ணுலகம் தருவானாய் என்று சொல்லுவானேன்னா அங்கே ஒரு குடியிருப்பு மட்டுமே கொடுத்து விடுவானாய் இருக்கின்றன். சிவகுண்டத்துக்கு வாரம் உமக்குன்னு ஒரு வீடு அலாட் பண்றேன், அங்க இருந்துக்கும், எப்பப்ப வேணுமோ வந்து அனுபவிச்சுக்கோ அப்படின்னு நினைக்கலையா? ஆண்மின்கள் வானகம் என்ன சொல்லுவான்? பரமபதத்தை ஆளுங்கள். இங்க இருந்து புறவாட அரசனாக்கி நீங்கள் ஆளுங்கள் என்ற அதோடு நிறுத்தி கொள்ளாமல் நமக்கே தன்னையே தருவதற்கு விரைகின்றான். மோட்சம் இல்லை, தன்னையே கொடுத்துடுறேன், என்ன கொடுத்துடுறேன், உண்மை இஷ்டம் என்று விரைகின்றான். இந்த விபூதி அப்ப இந்த விபூதியையும் கொடுத்திருக்க கூடாதா? நித்திய விபூதியை கொடுத்தவனுக்கு லீலா விபூதியை கொடுக்க முடியாதா? அழ்வாரே இதே நீரே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாமேன்னா ஆவதும் அழிவதுமாய் இருக்கிற இந்த விபூதி உண்டாருது, அழியருக்கு. இப்படி இருப்பது நமக்கு ஒக்கும், நம் அடியார்க்கு ஒக்காது. நமக்கு சரி, நம் அடியார்களுக்கு இந்த மாதிரி அழியிற செல்வத்தை கொடுக்க கூடாதுன்னு அவன் நினைத்தான். ஆகையாலே விண்ணுலகம் தருவானாய். இவர்க்கே விண்ணுலகம் தருகையாவது என் என்றால் நம்மாழ்வாருக்கே கொடுத்தான் அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா இவர் பிரார்த்தித்தபடி வலுவில்லா அடிமையை கொடுத்தான். இவர் என்ன வேண்டினார்? வலுவில்லா அடிமை. வலுன்னா குற்றம், குற்றமில்லாத அடிமையினர். அடிமைக்கு குற்றம் உண்டோ? தான் விரும்பி செய்கிற அடிமை குற்றம், அவன் ஏவுகிற அடிமைதான் குற்றமற்றது. எனக்கு ஆசையா இருக்கு இன்னைக்கு பெருமாளுக்கு சமர் சாமம் வீசணும்னு, எனக்கு ஆசையா இருக்கு இன்னைக்கு பெருமாளுக்கு காவேரியில இருந்து தீர்த்தம் கொண்டுணும்னு. அந்த கோவில்ல அர்ச்சகன் மூலமாக அடியே தேவர் சீபாதகிங்கிறது வேளா, தேவர் குடத்துல தீர்த்தம் கொண்டது வேளான்னு அவன் பணிக்கணும், அதை அடியன் செய்யணும். அதான் சொரூப யாதாத்மி, சொரூபத்துக்கு தக்கது. மனைவி என்பவருடைய சொரூபம் என்ன? கணவனுடைய திருவுள்ளம் முகப்புக்கு அவன் எப்படி பயன்படுத்துகிறானோ அதற்கு சம்மதித்தவளாய் இருப்பதுதான் அந்த மனைவிக்கு பெருமை. அதுபோல நான் என் மனசு மகன்னா இன்னைக்கு நான் குடம் கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லப்படாது. அவன் திருவுள்ள என்ன உகக்கிறதோ அதைத்தான் செய்யும். இளையபெருமாள் சொல்ற போது என்ன சொன்னார்? பவாம்ஸ்து சகவைதேஹ்யா கிரிசானுகுரம் சேதே. பெருமாளே, நீரும் சீதா பிராட்டியாரும் மலைத்தாழ்வரைகளிலே திரிந்து அப்படி உலா வருகையிலே தேவரீரும் பிராட்டியாரும் எந்த அடிமையை விரும்புகிறீர்களோ அதை செய்வதற்கு அடியேன் தயாரான வேலையாளாய் வருகிறேன். அகம் சர்வம் கரிஷ்யாமி. நீ விரும்பி ஏவுகிற அடிமைகள் எல்லாவற்றையும்
முகஞ்சுழியாது செய்வேன். நான் நினைச்ச அடிமை செய்ய முடியாத போயிடுத்தேன்னு வருந்த மாட்டேன். நீ நினைச்ச அடிமையை செய்யறேனே, இது அதான் அத்தியந்த பாரதந்திர ஞானம் சாஸ்திரங்கள்ல சொல்றது. இதுக்கு எதப்போ யார போல இருக்கணும்னா பிள்ளை உறங்கா வில்லிதாசர். அவர்கிட்ட எம்பெருமானாருக்கு மிக்க அன்பு. இந்த பிராமண சிஷ்யர்கள் பல பேர் இருந்தாளா, அவளுக்கெல்லாம் என்னடா இது, நாமெல்லாம் இருக்க ஒரு சதுர்த்தம்னா நான்காம் வர்ணத்தவன், அவங்கிட்ட உடையவருக்கு இவ்வளவு பிரீத்தியா? என்ன காரணம்? பொறாமை வந்துட்டு. இதை அறிந்தார் உடையவர். பிள்ளையுறங்கா வில்லியினுடைய பெருமையை அவர்கள் அறிய செய்ய வேணும்னு நினைச்சு இந்த பொறாமப்பட்டவன்ல 4 பேரை கூப்பிட்டார். ராத்திரி ஆயிடுத்து. உறங்காவில்லி மடத்துல இருக்கார். அவ ஆம்படையாதான் வீட்டுல தூங்கிட்டு இருக்கா. நிறைய நகை போட்டு இருக்கா. அதெல்லாம் திருடின்னு வாங்குவோம்னா நல்ல பழகின தொழில்னா இவங்க திருடுறது. போனானுக்கு அவ ஒரு கழிக்கு படுத்திருந்தா. இந்த பக்கத்துல இருக்கிற நகையை பூரா எடுத்து விட்டாள். அவை என்ன பண்ணா தெரிஞ்சுட்டேதான் படுத்திருக்கா. ஐயோ, எம்பெருமானார் அடியார்கள் இவா இந்த பக்கத்து நகையை கழட்ட முடியாத போயிடுத்தேன்னு வருந்த கூடாதுன்னு திரும்பி படுத்துட்டா. கழட்டுக்கு ஒண்ணு அவங்க என்ன பண்ணா முழிச்சுட்டாள்னு ஓடிட்டான். அப்புறம் பிள்ளையுறங்காவில்லி காத்துக்கு வந்தார். ஒன்னாயிச்சு. என்ன ஒரு பக்கத்து நகையை காணும்? இல்ல, இந்த மாதிரி நன்றி செய்தனை. ஏன் இந்த பக்கத்து நகையெல்லாம் இருக்கு? அவ கலற்றிக்க சௌரியமா என் உடம்ப திருப்பின முழிச்சுட்டேன்னு ஓடிட்டாள். இனி நீ மனைவி அல்லல் துறந்தேன்னு. எனக்கு நீ பொண்டாட்டி இல்ல, துறந்துட்டேன். அடியேன் என்ன அபராதம் பண்ணினேன்? ஓ சரீரத்தை அவளே புரட்டி அவளே எடுத்துக்கணுமே தவிர நீ யார் சரீரத்தை புரட்டி காட்டுவது? நான் எனது சரீரங்கிற அகங்காரம் உன்னை விட்டு ஒழியல்ல. நீ எம்பெருமானார் சிஷ்யை என்று எப்படி ஏற்பது? அவனுக்கு இருந்த ஞானம் இந்த முப்பூரி நூல் போட்டவனுக்கெல்லாம் இருந்துதா? எம்பெருமானார் எம்பெருமானை விட உயர்ந்த அவதாரம், சந்தேகமே இல்லை. அதனால்தான் அவன் எம்பெருமான், இவர் எம்பெருமானார் அப்படின்னு ஒண்ணா. அப்புறம் உடையவர்கிட்ட கூட்டின்னு போய், இது நாம் பண்ண சோதனை தான்ப்பா, இவளை ஏற்றுக்கொள், இவள்கிட்ட தோஷம் கிடையாது அப்படின்னு சில நாடகங்கள் எல்லாம் ஆடி ஒப்பித்தார்னு அவருடைய வரலாறு நாம் கேட்கிறோம். அந்த நிலை வர வேண்டும். எம்பெருமான் அடியார்கள்னு சொன்னா அந்த நிலை வர வேண்டும். ஆக இவ்விபூதியையும் இந்த உலகத்தையும் அவன் கொடுக்கல. ஏன்னா ஆவது அழிவதாகிற இவ்விபூதி ஆழ்வாருக்கு தரமன்று என்று அவன் நினைவு. நம்ம நினைவு இந்த உலகம்தான் வேணும், வேற எதுவும் வேண்டாம். அவர் நினைவுன்னு நம்ம எழுதின. அதுக்கு மேல விரைகின்றான். இரும்பெருமாளே, பரமபதத்துக்கு நான் வரணும், அவ்வளவுதானே உமக்கு ஆசை. இப்பதானே 30 வயசு ஆறுது, இன்னொரு 40 வயசு, ஒரு 70, அதுக்கு மேல மாட்டான் வந்துடுறான். விரைகின்றான்.
40 வருஷம் நீர் இங்க இருந்தா உம்ம பிரிஞ்சு நான் அங்க இருக்கணுமா? என்னால ஒரு நொடி உம்ம பிரிஞ்சு இருக்க முடியாது. விரைகின்றான். வரும், கிளம்பும். ஆச்சு, இன்னும் 5 திருவாய்மொழியில கிளம்பணுமே. விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான். நம்மாழ்வார் எம்பெருமான் மோட்சம் பெற விரும்ப கொஞ்ச நாள் போகட்டும்னு ஆழ்வார் ஆறி இருந்தாரோன்னா சிறப்பில் வீடு சிறப்பில் எய்துக எய்தற்க. சிறப்பில் வீடு, சிறப்புகள் எல்லாம் பொருந்திய மோட்சம் அர்த்தம். அர்ச்சாவதாரத்தை விட சிறப்பு இல் வீடு. அர்ச்சாவதாரத்தை விட எந்த சிறப்பும் இல்லாத வீடு. இறப்பில் எய்துக, நான் இறந்து விட்டால் இந்த மோட்சத்தை அடைகிறேன் அல்லது அடையாது போகிறேன் என்று ஒரு பொறுத்திருக்கும் ஆற்றல் ஆழ்வார்க்கு உண்டு. இன்னைக்கே குருன்னு மடிய பிடிச்சி இருக்கிறவர் அல்லர். சுவாமி விரும்பின போது அப்படின்னு நினைக்கிறவர். ஆக விரைகின்றான். அவன் வேகமா இருக்கான் அவரை கூட்டின்னு போறதுல. அந்த விரைவினுடைய எல்லை என்னன்னா, முடிவெல்லை என்னன்னா அதை சொல்றார். எம்பெருமான் தான் மூட்டை கட்டி கொண்டு ஊர்ல வெளியூர் போகுதுன்னா வேண்டிய சாமான் எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துட்டு போகணும். சம்சாரத்துல இருந்து வைகுண்டத்துக்கு போக போறோம்னு ஒரு சந்தோஷத்துல இவர் ஆழ்வார் வாரும் அப்படின்னு சொன்ன உடனேயே ஆழ்வார் புறப்பட்டு வரல. இவன் எல்லாம் ரெடி ஆயிட்டான், பண்டெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆயிட்டான். அவர் வரல. அதை கண்டு திரும்பி வந்து ஆழ்வீர் ஏன் தாமதித்தீர், வாரீர் வாரீர், நாழியாச்சு நாழியாச்சு. அங்க பெரிய பிராட்டியார் முதலானவர்கள்லாம் உம்மை பார்க்கறதுக்கு ஆசையோட காத்துட்டு இருப்பா. வாரும் வாரும். இன்று இப்படி பதறுவானேன் எம்பெருமான். தாவி வையங்கொண்ட தடந்தாமரை கட்க கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குருகாதோ என்று இந்த ஆழ்வாரே கதறினார். பெருமாளே, என்ன சீக்கிரம் திருவடி சேர்த்துக்க மாட்டியா, சீக்கிரம் திருவடி சேர்த்துக்க மாட்டியான்னு கதறின போது இவன் எங்கே உறங்கி கொண்டிருந்தான் இந்த பெருமாள்? அந்த காதல விழாவே எங்க தூங்கிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்க வேண்டாம். தொண்டர்க்கு அமுதம் உண்ண சொல்மாலைகள் சொல்லுவிக்கை. அடியார்கள் அமுதத்தை பருகுவது போல திருவாய்மொழி அமிர்தத்தை அவர்கள் பருக வேண்டும் என்பதற்காக 1000 பாட்டு முடியட்டும்னு காத்தின்றிருந்தானே தவிர இவருக்கு உடனே மோட்சம் தர முடியாம இல்லை என்பருமானுக்கு. அன்னைக்கே கூப்பிட்டு இருந்தான்னா நமக்கு திருவாய்மொழி கிடைச்சிருக்குமா? யோகம் பண்ணி பாருங்க. அதனாலதான் அதை தலை கட்டின பிறகு அழைத்து செல்லலாம்னு இருந்தான். சரி, கிரமமாக முறையிலே வைகுண்டம் வருகிறார் என்று அவர் பெருமாள் இருக்கப்படாதா? வாரும் வாரும்னு அவசரப்படுத்துவானேன்னா வரம்பில் ஆற்றல் உடையவனான தனக்கும் முறையிலே செய்தல் என்பது பற்றாதபடி இருக்கட்டும். ஒரு 90-98 வயசுக்கு ஆழ்வாருக்கு போட்டுக்கிற ஆயுசு வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கூட்டிட்டு போவோம்னு எம்பெருமானால முறையாக ஆழ்வார் வந்து தன்னை அடையும் காலம் வரையிலும் பொறுக்க மாட்டாமையாலே அவரை அடைய விரைவு இருக்கிறார். நமக்கு பகவானுடைய துறை விரைவு இருக்கிறதோ இல்லையோ, அவனுக்கு
நம்மை அடைவதிலே மிகுந்த வேகம் இருக்கிறது. திருவாய்மொழியை பாடுவிக்க வேண்டும் என்ற நினைத்த காரியம் செய்யும் அளவு பொறுக்கிலராயிற்று. இவரால் பொறுக்க முடியல. அதத்தான் விரைகின்றான் என்ற பிரசன்ட் டென்ஸ், விரைந்தான் அல்ல விரைகின்றான் அப்படிங்கிற பிரசன்ட் டென்ஸ்ல நிகழ்காலத்துல திருவாய்மொழி அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்த காரியம் செய்து முடிக்கும் அளவு பொறுக்கவில்லை எம்பெருமானாலே. பொறுக்க முடியல ஆழ்வார புரிஞ்சு. விரைகின்றான் என்பதற்கு விஷயம் உண்டோன்னா சர்வசக்தன் எம்பெருமான், வரம்பில் ஆற்றல் உடையவன். அதான் அர்த்தம். சர்வசக்தனான தனக்கு நம்மாழ்வாரை கொண்டு போக ருச்சி இருந்ததானால் கொண்டு போக தடை என்ன? அவனை யாரும் தடுக்க முடியாது. விரைகின்றான் என்கையாலே என்ன தர்றது? ஏதோ தடை இருப்பது போல் அல்லவா தெரிகிறது. விரைந்து கொண்டு போவதற்கு தடை இருப்பது போல் அல்லவா தெரிகிறது. அது என்ன தடை என்று கேட்க நேரிடும். என் இஷ்டப்படி ஆழ்வாரை கொண்டு போவதில், தன் இஷ்டப்படி ஆழ்வாரை கொண்டு போவதிலே அவனுக்கு கொஞ்சம் கூட ருச்சி இல்லை. அப்படி செய் இப்படி செய் என்று ஆழ்வார் ஆணையிட அதன்படி நடந்து கொண்டால்தான் தனக்கு ஸ்வரூபம் சித்திக்கும் அவன் நினைக்கிறான். ஆழ்வார் ஆணையிடணும், அதுக்கு அடிமை செய்யணும், அப்பதான் எனக்கு சொரூபம் நிரம்பெறும் என்று இருக்கையாலே அந்த ஆழ்வார் ஆணையிடுவதாகிற அதனை எதிர்பார்த்து காத்திருக்கிறான். அதற்காகவே முதற்பாட்டிலேயும் இப்பாட்டிலும் அது நமது விதி வகையே. நமது விதி வகையான நம்ம பண்ண பாவத்தின் வழின்னு அர்த்தம் அல்ல. நாம் ஆணையிடுகிற வழியே செய்வான் அவன். அடியாரிட்ட வழக்காய் இருப்பான் அவன். விதி என்றால் ஆணைன்னு அர்த்தம். அடியார்கள் ஆணையிட மாட்டாளான்னு எதிர்பார்க்கிறவன் தானே எம்பெருமான். ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் இதை எவ்வளவு அருமையா காட்டினான். ஒன்னும் இல்லாதவன் முட்டாள் அர்ஜுனன், ஒன்னும் தெரியாதவனுக்கு யுத்த களத்துல போய் நின்று எதிராளி போர்படையை பார்த்துக்கிட்டு ஒத்த பக்கம் தாத்தா, ஒத்த பக்கம் சித்தப்பா, ஒத்த பக்கம் குரு, ஒத்த பக்கம் பிராமண சேட்டன் இவாளோட சண்டை போடுறாங்க. வில்ல வச்சுட்டான். யுத்த காலத்துல சத்திரிய வில்ல வைக்கலாமா? எடுத்த வில்ல வச்சுட்டான். வச்சோன்னு அந்த எம்பெருமான் என்ன பண்ணா? விதி வகையே எம்பெருமானுக்கு விதி கீதை சொல்லணும்னு, இவனுக்கு விதி அதை கேட்கணும்னு. எப்படி இருந்தது காலட்சேபம்? బాగా చెప్పినారు. ரொம்ப நன்னா சொன்னார். நன்னா சொன்னார். என்ன நன்னா சொன்னார்? நன்னா சொன்னார். அதான் என்ன நன்னா சொன்னார்? நன்னா சொன்னார். திருப்பி சொல்ல வராது. திருப்பி சொல்லிவிடுவீர்களானால் எனக்கு ஏன் சம்பாவனை கொடுக்கணும்? என்ன வாழ வைக்கத்தான் எம்பெருமான் ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்கான். அது நமது விதி வகையே. விதின்னா எம்பெருமானுடைய திருவுள்ளப்படின்னு அர்த்தம். அவன் பார்த்து என்ன நினைக்கிறானோ, எப்ப அடைச்சிட்டு போவ நினைக்கிறானோ, எப்ப தன்னை அனுபவிக்க கொடுக்கிறானோ அது அவன் திருவுள்ளப்படி. அதாவது நாம்
நாம் சொல்ல பரமபதம் தந்தானாக வேண்டும் என்று நான் இருந்தேன். அவர் சொல்றார், நானா பார்த்து பெருமாளே வைகுண்டத்தை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன். நாம் சொல்ல என்றைக்கு பரமபதம் வேண்டா என்பது பொருள். எனக்கு பரமபதம் வேண்டாம். என்ன சொன்னார்? எம்மா வீட்டு திறமும் செப்பம் என்ற பாசுரத்தில் சொன்னார். அது தவிர்ந்தவர்கள் தவிர்ந்துட்டு உண்டிட்டாய் இனி உண்டு ஒழியாய் திருவானை நின் ஆணை கண்டாய் என்று எம்பெருமானுக்கு அவன் போக பார்த்தான். அதை தடுத்து போக முடியாதபடி வளைத்தும் செய்தால் பின்பு பரமபதம் இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தான். விரைகின்றான் இங்கே ஈடுபட்டு சொன்னார். இந்த ஆழ்வாருக்கு ருச்சி பிறப்பதற்கு முன்பு தான் எதிர் சூழல் புக்கு விரைந்து திரிந்தான். ருச்சி பிறந்த பிறகும் இவர் விரையத் தொடங்கினார். அது கண்டும் அவனும் ஓரளவு அல்லாதபடி விரைகின்றார். ஆழ்வாரும் பரவத்துக்கு போறதுக்கு ரொம்ப விரைவு கொண்டார். அதை பார்த்து இவனும் அவரை அழைத்து கொண்டு போவதற்கு மிக விரைந்தார். இதை கண்டு வியக்கிறார் ஆழ்வார். நம்ம விட நம்மை அடைவதிலே அவனுக்கு விரைவு அதிகமாக இருக்கிறது. புரியுதா? வைகுண்டத்தை அடைதல் நமக்கு பேரு, அதானே சாஸ்திரம் தானே. இல்லை, உடையவனான எம்பெருமானை வைகுண்டத்தில் அடைதல் உடைமையான அவனுக்கு பேர். உடைமையான இவனை அடைவதால் யாருக்கு பாக்கியம்? எம்பெருமானுக்குங்கிற நினைவு வரணும். ஏன்னா அவன் சொத்து அவன்கிட்ட போய் சேர்ந்தா அவனுக்கு லாபமா நமக்கு லாபமா? ஆகையாலே அதை சொல்றார். விரைகின்றான் என்ற ஈடுபாட்டுக்கு என்ன கருத்துன்னா, இவ்வாழ்வாருக்கு ரூச்சி எம்பெருமானிடத்திலே ரூச்சி பிறப்பதற்கு முன்பு எம்பெருமான் எதிர் சூழல் புக்கு விரைந்து திரிந்தார். ஆழ்வார் அவதரிக்கிற போதெல்லாம் அவரோட கூடவே தானும் வந்து இவர் மனசு எப்ப திரும்போ இவர் எப்ப அடைச்சுன்னு போனான்னு இவர் பிறக்கிற பிறவியெல்லாம் அவனும் கூடவே பிறந்தான். உள்ளுக்குள்ள அந்தரியாமியாக இருந்து பிறந்தான். ருச்சி பிறந்துடுத்து ஆழ்வாருக்கு. அப்ப விரைய தொடங்கினவர் யார்? ஆழ்வார். அது கண்டு எம்பெருமானும் ஓரளவு சொல்ல முடியாதபடி விரைந்தான். அதை கண்டு இவர் விரைந்தார். வேகமா அவனோட போகணும்னு நினைச்சார். அவன் ஆறி இருக்க இவர் வேகப்படுக அல்லவா பிராப்தம் இல்லையா? அவன் பொறுமையா இருக்கணும், இவர் சீக்கிரமா போகணும்னு இவர் தானே சொல்லணும்னா அவனுக்கு ருச்சி பிறக்கும் அளவுதான் அவன் ஆறி இருப்பான். இவனுக்கு பகவானிடத்துல ருச்சி பிறக்கிற வரைக்கும் தான் எம்பெருமான் ஆறி இருப்பான். இவனுக்கு ருச்சி பிறந்த உடனேயே பின்பு பேரு ஆத்மாவை அடைவது தன் பேராகையாலே அதை அடைவதற்கு விரைவுபடுகிறவன் யாராவான்? எம்பெருமான் ஆவான். விரைகின்றான் என்பதில் உள்ள சிறந்த சாஸ்திரார்த்தம் ஒன்று விளங்குகிறது. உலகத்திலே உடைமையை பெறுவது
உடையவனுக்குத்தானே பணி. 100 ரூபா நம்ம பணம் பீரோல வச்சிருக்கோம், நமக்கு மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம், ரூபாயே வா வருமா? இவன் தான் போய் எடுத்துன்னு வரணும். உடைமையை அடைவது உடையவனுக்கு பணி. உடைமை தவறிவிட்டால் அது கவலைப்படுமா? அவரை விட்டு நம்ம தொலைஞ்சு போயிட்டோமே அப்படின்னு 100 ரூபா நோட்டு எண்ணுமா? அதை தேடி பிடித்து மீண்டும் மகிழ்வன் யாரு? எஜமானன் தானே. ஆக அதுபோல சேத்தன லாபம் ஆன்மாக்களை அடைதல் எம்பெருமானுக்கே பேரு ஆகையாலே, எம்பெருமானை அடைதல் ஆத்மாவுக்கு பேரு என்று வைஷ்ணவர்களிலே ஒரு பட்சத்தார் கூறுகிறார்கள். இந்த ஆத்மாக்கள் எம்பெருமான் உடைமையாகையாலே உடைமையை அடைந்து மகிழ வேண்டியவன் உடையவனே தவிர உடைமை உடையவனை தேடி செல்லாது. ஆகையாலே அவனை, இந்த ஆத்மாவை அடைதல் அவனுக்கு பேரு. சேதன லாபம் ஈஸ்வரனுக்கு. ஆகையாலே அவன் விரைவதுதான் பிராப்தம். இந்த ஆத்மாவை அடைவதற்கு அவன் வேகப்படுவதுதான் நியாயமானது, சபலமாக கூடியதும் அதுதான். அவன் விரும்பினாதான் நாம போய் அவனை அடைய முடியும். நாம விரும்பி புண்ணியம் இல்லை. பெருமாளே, எத்தனை 1000 ஜென்மாவோ உன் பேரை சொல்லிருப்பேன், உன் தலையை எடுத்து சொன்ன போடான்னு நிரங்குத சுதந்திரம். அவனை வளைக்க முடியாது. நான் சொன்னேன்னு நான் நினைச்சேனா? அவன் நினைவுதான் காரியகரமான. அப்படின்னாலே இவரை உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்தை வீரானே. அவன் இவளை நினைக்கணும், இவை அவனை நினைச்சு என்ன புண்ணியம்? இவருடைய ஆசையை வேணா காட்டிக்கலாமே தவிர அடைவதற்கு முடியுமோ? அவன் நினைக்கணும். இந்த ஆத்மாவை நான் விரும்புறேன், சேன முதலியாரே பெரிய திருவடி அடியேன் அப்படின்னு அவளை கேட்கிறான். ஒரு மகன் ஒரு பெண்ணை காதலித்து விடுவானா? இந்த பொண்ணை நான் ரொம்ப விரும்புறேன், அப்பா அம்மா உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானா? அந்த பொண்ணையே பண்ணிக்கிட்டுமா? அவ அம்மா வேண்டாம்னா சொல்லுவா. ஏன்னா இவ மனசுல எப்படியெல்லாம் மருமகள் இருக்க வேண்டும் நினைச்சாலும் அத்தனையும் அவளுக்கு பொருந்தி இருக்கு. வேண்டாம்னு சொல்ல போறா. அதே மாதிரி இந்த ஆத்மாவாகிற பெண்ணை மணப்பதற்கு சர்வேஸ்வரனாகிற மணவாட்டு பிள்ளை மிகவும் விரும்புகிறான். அந்த விண்ணாட்டவர் மூதுவர் என்ற சேஷன் கருடன் முதலான பெரியோர்களிடத்திலே இவளை நான் அடைய விரும்புகிறேன் ஒண்ணு அடியேன். அப்படியே அப்படின்னு நியமனம், தேவர் நியமனப்படி என்று சொல்லுகிறார்களே, அந்த சாஸ்திரார்த்தத்தை சொல்லி எண்ணினவாராக இன்னின்ற நீர்மை இனி யாமுராமை என்று இவ்வளவல்லவா நான் எண்ணினேன். சம்சாரத்துல என்ன பிறப்பிச்சுடாதே, அவ்வளவுதான் ஆழ்வார் வேண்டினது. அவன் என்ன பண்ணா, இவ்வளவு விரைந்து மோட்சத்தையே தருவதற்கு அவன் எண்ணிட்டானே. நம்ம எண்ணம் சிறந்ததா அவன் எண்ணம் சிறந்ததா? கழட்டிக்க பார்த்தோம், நம்ம வந்து சேர்ந்துடுறான்னு அவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் அக்கருவங்கள் எம்பெருமான் விஷயமான காரியமெல்லாம் இப்படியே நாம் எண்ணின அளவுக்கு 10 மடங்காக பலனளிப்பது பகவானுடைய சங்கல்பம்.
லௌகீகர்கள், இந்த உலக இன்பங்களிலே உழன்று திரிபவர்கள், அவர்களில் சிலரை நோக்கி என் காரியத்தை செய்வதற்கு நீயே தகுதியானவன் அவர் அப்படின்னு சொல்ல அவர்களும் அப்படியே என்று தலை துணுக்குவது உண்டு. ஆயினும் பகவானிடத்தில் 100% கூட அந்த கைங்கரியம் செய்வது பலிக்காது. சிறிது பலித்தாலும் அதற்கும் நம் முயற்சியே காரணம் என்ற எண்ணம் நெஞ்சிலே ஊடுருவி செய்யும். அதற்கு மாறாக இருக்கிறது பகவத் விஷயம். அக்கருமங்கள் அவன் விரும்பி அவன் திருவுள்ளத்துக்காக கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறானே, அதை சொல்லி என் நெஞ்சே என்று அந்த நெஞ்சை கொண்டாடுகிறார். நம் 3ஆம் பாட்டை செய். நன்னினம் நாராயணனை நாமங்கள் பல சொல்லி மண்ணுலகில் வளம் மிக்க வாட்டாற்றான் வந்தென்று முன்னுலகம் தருவானாய் உரைகின்றான் விதிவகையே எண்ணினவாறு ஆகாது இக்கருமங்கள் என் நெஞ்சே. ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இன்னைக்கு சாயந்தரம், இன்னைக்கு நாளைக்கு ருக்மிணி கல்யாண சரித்திரம். யாவரும் எழுந்துருக என்று பிரார்த்தித்து